சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஏலத்து நிலா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் தில்லை நடராஜர் கோயிலோட காட்சியாக தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ச்சியாக எங்களோட காணொளிகள் மூலமாக இணைந்திருங்க. இந்த தில்லை நடராஜ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்றாக சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலமாக இந்த தலம் அமையப்பெற்றிருக்கிறது இதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டபம் தான் பார்த்தீங்கன்னா 1000 தூண்களை உடைய ஆயிரங்கால் மண்டபம். இது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்திலையும் பக்தி இலக்கியத்திலையும் தில்லை நடராஜர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலானது கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் பெயர் சொல்லக்கூடிய ஒரு கோயில்களில் ஒன்றாக இந்த தில்லை நடராஜர் கோயில் இருக்குது. அதோட இந்த கோயில் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை மையமாக கொண்டிருக்குது. இங்கே பல்வேறு மன்னர்கள் சென்றதுக்கான செய்திகள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வைணவ சமயம் பற்றியதான செய்திகளும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை விட இன்னும் நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு நீங்களும் நடராஜரை தரிசித்து இங்கே இருக்கக்கூடிய கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகளை பார்த்து வரலாற்று சிறப்புகளை அறிஞ்சு செல்லக்கூடிய ஒரு அரிய இடமா இது இருக்குது. இந்த கோயிலுக்கு 4 கோபுரங்கள். இந்த 4 கோபுரங்களையும் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தூணில் இருந்து பார்த்தா இந்த 4 கோபுரங்களையும் நாங்கள் ஒரே நேரத்தில் எங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கோ, இந்த சிறப்புகளை பாருங்கோ. அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் இது போன்ற எங்களோட ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகிய காட்சிகளை உங்களுக்கு தாரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோட காணொளிகள் மூலமாக இணைஞ்சிருங்க.